கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்ல ஆரவாரத்தோடு முன்னாடி வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. இந்த 3 ஆசிரியர்களுக்கும் இந்த நம்ம மாணவர்கள் நம்ம பசங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா பண்புகளும் வரணும், அவங்களுக்கு ஒழுக்கம் வரணும், கல்வி வரணும், திறமைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை போன்று வருஷத்துல 365 நாளும் அவங்களுடைய எண்ணம் தான். அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் கைதட்டி நல்ல உற்சாகமா கைதட்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். வாங்க மேடம், வாங்க. நன்றி ஐயா, உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இந்த 7 நாட்கள் இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாமா ரொம்ப அருமையா இந்த மாணவர்களை வச்சு செஞ்சு அவர் சொன்னார் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, தலைமை ஆசிரியர் அதுக்கு மதிப்பே இல்லைன்னு சொன்னார். எஸ், இந்த நாட்டுக்காக நல்லது செய்யக்கூடிய பணியை, அவருடைய பேரும் தியாகராஜன், தியாகம் தன்னுடைய வாழ்க்கையே தியாகமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். எங்கள் மாணவ மாணவியர் அவரோடு சேர்ந்து எங்கள் மாணவ மாணவியர் செய்த அந்த நல்ல செயல்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். மாணவர்களே, ஒரு ஊர்ல உங்களுக்கெல்லாம் கதை கேட்க பிடிக்கும் இல்லையா? எஸ், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த நாட்டுக்கு ராஜாவை வர யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இருந்தா அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா வந்தார். ஏன் அந்த நாட்டுக்கு ராஜாவா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா, அந்த நாட்டை ஆண்ட பின்னாடி 5 வருஷம் கழிச்சு அவரை கொண்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. நமக்கு தெரியும் காட்டுல என்ன இருக்கும், சிங்கம் புலிலாம் இருக்கும், குடிச்சு சாப்பிட்டுரும், உண்மையா இல்லையா? அதனால அந்த நாட்டுக்கு யாருமே ராஜாவா வர விருப்பப்படல. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா வரேன்னு சொல்லிட்டு வந்தார். வந்து அந்த நாட்டை சூப்பரா ஆட்சி பண்ணார். 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடி அந்த நாட்டை விட்டு வழி அனுப்புறாங்க. இப்ப அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க. காட்டுக்குள்ள சிங்கம் புலி இருக்கும், எல்லாம் அவரை சாப்பிட்டுரும். அப்படி இருக்கிறப்ப எல்லா ராஜாவும், இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ராஜாலாம் பார்த்தீங்கன்னா அழுது புரண்டு போவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்தார். வந்துட்டு அதை ஒரு ஆத்தங்கரை வழியா படகு வழியா கடந்து தான் போகணும். அந்த படகோட்டி கொண்டு வந்து படகை நிறுத்திட்டான். அங்க ஒரு சேர் போட்டிருக்கிறாங்க. அந்த சேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சேர். அந்த ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஒரு ராஜா உட்கார்ற சேர் இப்படி ஆகிறது, ஒரு சிம்மாசனத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிம்மாசனத்தை வைக்க சொல்லிட்டார். கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ராஜா எல்லாருக்கும் கை அசைச்சிட்டு, ஏன்னா அவ்வளவு அருமையா ஆட்சி செஞ்சாரு, அவருக்கு எல்லா மக்கள்லாம் கை அசைச்சு நன்றி பாராட்டி வழி அனுப்புறாங்க. வழி அனுப்புறப்ப அந்த படகோட்டி இருக்கிறார் இல்லையா, அவர் கேட்டாராம், எல்லா ராஜாவும் சிங்கம் புலி கிட்ட சாகணும்னு அழுதுகிட்டே போவாங்க, நீங்க ஏன் சிரிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்ப அந்த ராஜா சொன்னாராம், ஒண்ணு இல்ல, நான் வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 1000 பேர் அந்த காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க யார் அப்படின்னா, அவங்களாம் ஹண்டர்ஸ், அவங்களாம் வேட்டையாடுபவர்கள். அங்க இருக்கிற சிங்கம் புலியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. 2வது வருஷம் ஒரு 1000 பேர் அனுப்பிச்சேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற காட்டுல இருக்கிற அந்த நிலத்தெல்லாம் சீர்திருத்தி அவங்க விவசாயம் பண்ற அளவுக்கு இடத்த ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னா விவசாயிகள். 3வது வருஷம் ஒரு 1000 பேர் அனுப்பிச்சேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கட்டடங்கள்லாம் கட்டி இன்னைக்கு பில்டிங்லாம் அங்க இருக்குது. அவங்களாம் கட்டடக்கலை நிபுணர்கள். 4வது வருஷம் ஒரு 1000 பேர் அனுப்பிச்சேன். அவங்களாம் அரசு ஊழியர்கள். அங்க பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு, போலீஸ் காவலா பணிபுரியறதுக்கு, எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா அங்க அரசு அலுவலர்களை நியமிச்சுட்டேன். இப்ப 4000 பேர் இருக்கிறாங்க. 5வது வருஷம் நான் போறேன், நான் தான் அந்த நாட்டுக்கு ராஜா, நீ என்ன படகோட்டத்துக்கு என் நாட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்டாராம். இந்த கதை சொல்லக்கூடிய நியதி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ராஜா செஞ்சாரு, சக்சஸ் பண்ணிட்டார். என்னத்த செஞ்சாரு அப்படின்னா, திட்டமிடுதல், பிளானிங். அந்த ஒரு பிளானிங் மட்டும் இருந்தா நம்ம லைஃப்ல எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த நன்றி பாராட்டக்கூடிய இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.